வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக மற்றும் அரசியல் இயக்கங்கள்னு சொல்லி யூனிட் 5ல் கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம வேர் டு ஸ்டடி தான் எங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டோட நமக்கு வேர் டு ஸ்டடி ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடியுது. நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், அப்புறம் தமிழ்நாடை சார்ந்து இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம வேர் டு ஸ்டடி கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த வாரத்தோட நமக்கு வேர் டு ஸ்டடி எல்லாமே முடியுது. ப்ளஸ் நம்மளோட டெஸ்ட்டும் முடியுது. அடுத்த வாரத்துலேருந்து நம்ம டெஸ்ட் எப்படி இருக்குன்னா எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்க அதே மாதிரி நம்ம எல்லாமே ஃபுல் டெஸ்ட் கொண்டு போகிறோம். ஏன்னா நமக்கு தமிழுமே 6th to 10th நம்ம முடிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓல்டு புக்கு இனிமேல் ஓல்டு புக் படிக்க போகிறோம். 6th to 10th படித்து முடிச்சுட்டு எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டாக தான் கொண்டு போகிறோம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எல்லாமே நம்ம கலந்து தான் டெஸ்ட் எடுப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இனிமேல் கொஸ்டினில் வந்துடும். இந்த வாரம் மட்டும் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இருக்கும்பா. இதோட நம்ம வேர் டு ஸ்டடி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த தமிழ்நாட்டோட வரலாறும் சமூக அரசியல் இயக்கங்களும் எந்தெந்த லெசனில் படிக்கலாங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் நமக்கு தமிழ் புக்குமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரும்பாலான தகவல்கள் நம்ம தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. புக் சோர்ஸ் தான் நமக்கு குரூப் 4க்கு கேட்பாங்க. அப்படிங்கும்போது தமிழில் அந்த புக் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். இதை நம்ம ஒமிட் பண்ண முடியாது. அதனால் இதில் தமிழ் புக்கும் கலந்து தான் வரும், தமிழ் வரும், ஹிஸ்ட்ரி வரும், எல்லாம் கலந்து தான் வரும். ரெண்டையுமே நீங்கள் கலந்து தான் படித்தாகணும். இந்த தலைவர்களை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம் வீடியோவில். நம்ம வீடியோவில் பாருங்கள், நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கு. இப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டோட சமூக மாற்றங்களில் என்னென்ன தலைப்பு, எந்தெந்த ஸ்கூல் புக்கில் என்ன பாடம் இருக்குது, எந்த இயலில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். 6th term 3ல் தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற லெசனும் வேலு நாச்சியார் அப்படிங்கிற லெசனுமே இருக்குது. அது எப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு படமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 7th தமிழில் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவங்களும் கப்பலோட்டிய தமிழரும் எதில் இருக்காங்கன்னா இயல் 3ல் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 9th தமிழில் கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி இயல் 5ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10th சோசியல் சயின்ஸில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி லெசன் 9 இருக்குது. அகைன் 10th சோசியல் சயின்ஸில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்னு 10th லெசனாகவும் இருக்குது. 11th ஹிஸ்ட்ரியில் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு 18th லெசன் இருக்குது. இந்த லெசன் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் அதில் போய் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டுகளில் 19ஆம் நூற்றாண்டில் நம்ம தமிழ்நாட்டில் சமூக அரசியல் மாற்றங்கள் என்ன இருந்துச்சு, ப்ளஸ் நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், பெரியார், அண்ணா இவங்களை பற்றியெல்லாம் படிக்கணும். இவங்களை பற்றி என்னென்ன லெசனில் இருக்குன்னு பாருங்கள். நமக்கு 8th தமிழ் புக்கில் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியே நமக்கு லெசன் இருக்குது. அது என்னென்னா இயல் 7ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th தமிழில் அயோத்திதாசர் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி இயல் 8 இருக்குது. இதே பேரில் இதே இயலில் இருக்குப்பா, நீங்கள் புக் எடுத்து பாருங்கள் தெரியும். நெக்ஸ்ட்டு 8th தமிழில் சட்ட மாமேதை அம்பேத்கர்னு இயல் 9ல் இருக்குது. 9th தமிழில் பெரியார் சிந்தனைகள்னு இயல் 8. நெக்ஸ்ட்டு 10th சோசியல் சயின்ஸில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு 9th லெசனும், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி 10th லெசனும், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தல்ங்கிறது 5வது லெசனாகவும் 10th சோசியல் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 11th பாலிட்டியில் சமூக நீதி அப்படின்னு 13வது லெசன் இருக்கும். இதில் போய் நீங்கள் பெரியாரை மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு 12th அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற லெசனில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை மட்டும் படித்தோம்னா போதும். 11th வரலாறு நவீனத்தை நோக்கி அப்படிங்கிறது 19வது லெசனாக இருக்கும். அதை கண்டிப்பாக படித்தாகணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த தொல்லியல் அகழாய்வில் திருக்குறள், தமிழ், சமுதாய வரலாறு அப்படிங்கிறது, இந்த தொல்லியல் அகழாய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக அந்த தொல்லியல் கேள்விகள் கொஞ்சம் கேட்குறாங்க. அதனால் அதை நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. அது எதில் இருக்குன்னு பாருங்கள். 6th term 1 சோசியல் சயின்ஸில் தமிழ்நாட்டில் பண்டைய நாகரிகம் அப்படிங்கிறது 4th லெசனாகவும், term 2ல் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்காலமும், வட இந்தியாவில் வேதகால பண்பாடு நடந்துகிட்டு இருக்கையில் நம்ம தென்னிந்தியாவில் பெரும் கற்காலம் நடந்துச்சு. அதை பற்றி என்ன அப்படின்னு இந்த லெசனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு லெசனாக இருக்கும். அதே மாதிரி term 3 சோசியல் சயின்ஸில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகம், பண்பாடு, சங்ககாலம்னு ஃபஸ்ட்டு லெசனாக தான் இருக்கும். அது பார்த்துருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 9th சோசியல் சயின்ஸில் மனித பரிணாம வளர்ச்சியும் வரலாற்றுக்கு முந்தைய காலமுங்கிறது ஃபஸ்ட்டு லெசனு.
தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடுங்கிறது 3rd லெசனு. நெக்ஸ்ட் 11th ஹிஸ்ட்ரியில் பண்டைய இந்தியா, செம்புக்காலம், பெருங்கற்காலம், இரும்புக்காலம், வேதகால பயன்பாடுகள் அப்படிங்கிறது 2nd லெசனு. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம்ங்கிறது 5th லெசனு. மௌரியருக்கு பிந்தைய அரசியலமைப்பும் சமூகமுங்கிறது 6th லெசனு. இதில் நம்ம மௌரியர் படிக்க வேணாம், மௌரியருக்கு அப்புறம் வந்தவங்களை பற்றி படித்தா மட்டும் போதும். நெக்ஸ்ட் பாருங்க, தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது 9th லெசனாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும்ப்பா. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தான் நம்மளோட சிலபஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக படிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நம்ம ஜிஎஸ் 75க்கு ஒரு 70யாவது அடிக்கணும் அப்படின்னா இந்த லெசன் எல்லாம் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். இதை உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நம்ம உங்களுக்கு வீடியோவாகவே நம்ம பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணிடுவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் நம்ம சண்டே டெஸ்ட்டை நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். இதோட ஜிஎஸ்க்குரிய வேர் டு ஸ்டடி முடிஞ்சிருச்சு. தமிழுக்குரிய வேர் டு ஸ்டடி, மேக்ஸ் வேர் டு ஸ்டடி எல்லாமே கொடுத்துட்டோம்ப்பா. எல்லாத்தையும் பார்க்கணுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.